2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உதித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விஷயங்கள் இந்த அரசாங்கத்தில் அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணைகள் கட்டாயம் நடக்கும். அவர்களுக்கான தண்டனை இருக்கு அப்படின்றதே இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. பிரச்சார மேடைகள்லையும் சரி, இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றத்தில் இருந்து கூட அது தொடர்பான பல விஷயங்களை ஜனாதிபதியினுடைய நேரடியான கருத்துக்கள்லையும் அவர்களுடைய வேலைகள்லையும் இந்த விஷயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த நிலையில நேற்றைய நாளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நீர்கொழும்பில் இருக்கின்ற கட்டுவாப்பிட்டி தேவாலயத்துக்கு சென்றிருந்தார். கருத்தினாருடைய அழைப்பின் பேரில் அவர் சென்றதாக அவரே சொல்லியிருந்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக அங்கு வந்திருந்தார்கள். எனவே அவர்களோடு நேரடியாக பேசி கருத்துக்களை கேட்டபோது அங்கு இருந்த அம்மா அப்பா பிள்ளைகளை இழந்த தந்தை ஒருவர் மிக கடுமையான தொனியில பல கேள்விகளையும் அவருடைய ஆதங்கத்தையும் வெளிக்காட்டியிருந்தார். அந்த செய்திகள் இன்றைய நாள்ல பரவலா எல்லா ஊடகங்கள்லையும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது. நான் உங்களுக்கு என் வாக்கை அளித்தேன். இருந்தாலும் அரசியல்வாதிகள் ஒருவரையும் நான் 5% கூட நம்ப மாட்டேன். ஏனென்றால் அன்றைய நாள் தாக்குதலை நீங்களும் அறிந்திருந்திருப்பீர்கள். அன்றைய நாள் தாக்குதலை பற்றி தெரியாதவர்கள் ஆலயத்துக்கு சென்ற நாம் மட்டுமே இத்தாக்குதலை தடுப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன. நாம் தற்பொழுது இப்பாதையில் வரும்போது எம்மை மிருகங்களைப் போல் சோதித்தார்கள். இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் இங்கு வருபவர்கள் யார் என்று. ஆனால் யாராலும் எமக்கு நியாயத்தை பெற்று தர முடியாது. உங்களால் முடியுமா? எனது பிள்ளையை மீண்டும் தர, எனது தாய் தந்தையை தர முடியுமா? முடியாததானே? இது ஒரு கேலி. நான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் செய்யும் விடயத்தை ஆலயங்களில் அரசியல் படமாக காட்டாமல் இவற்றை செய்து நிரூபித்து காட்டுங்கள். உண்மையில் நீங்கள் இன்று இவ்விடத்திற்கு வருகின்றீர்கள் என்று நான் தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் இவ்விடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் அவ்வளவாக இந்நாட்டு அரசியல்வாதிகளை எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் எல்லா அரசியல்வாதிகளும் இச்சம்பத்துடன் தொடர்புடையவர்கள். அவர்கள் கூற முடியாது, அவர்களுக்கு இது தெரியாது என்று. சில வேளைகளில் நான் குறைகளை சுட்டிக்காட்டுவதனால் நான் குற்றவாளியாகலாம். எனது கருத்துக்கு அமைவாக அன்றைய தினம் இத்தாக்குதலை நிறுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன. இத்தாக்குதலை பற்றி நீங்களும் அன்றைய தினம் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இது உயர் பாதுகாப்பு சேவைக்கு கூறப்பட்டிருந்தது. இச்செய்தியை பெறுபவர்களுக்கு இது சம்பந்தமாக கூறப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நானும் எனது கட்சியில் உள்ள யாரும் இந்த அமைப்பின் ஊடாக பாதுகாப்பை பெற்றிருக்கவில்லை என்று. இந்த விடயத்தை பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த உயர் பாதுகாப்பை பெற்றிருந்தவர்கள் மட்டுமே. எம் அனைவருக்கும் விளங்கும். ஒரு உயிர் போனால் அதற்கு மாற்றீடாக அதிகபட்ச நீதியானது அந்த உயிரை மீண்டும் பெற்று தருவதே. அது புதிய விடயம் அல்ல, எம் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த வாழ்வை மீண்டும் பெற்று தர முடியாது என்று. அப்படியென்றால் நியாயம், நீதி என்பது என்ன? நியாயம் எனப்படுவது இப்படியான பேரழிவை ஏற்படுவதற்கு காரணமானவர்களை ஆராய்ந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் மீண்டும் இப்படியான பேரழிவுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தடுப்பதுமே நியாயமாகும். அதை விட்டு உயிருக்கு இன்னொரு உயிரை கேட்க முடியாது. காரணம் அது யதார்த்தம் அல்ல. நான் இவ்விடத்திற்கு வணக்கத்துக்குரிய கருத்தினால் அவர்களின் அழைப்பை ஏற்றுதான் இங்கு வந்தேன். நாம் இங்கு வருவதற்கு முன்பாகவே எடுக்க வேண்டிய சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இது மாயையோ பொய்யோ அல்ல. நாங்கள் எந்நேரமும் நீதி நியாயத்திற்காக நிற்கின்ற மக்கள். சிலர் என்னை நம்பலாம், சிலர் எம்மை நம்பி இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை உள்ளது, அதாவது என்னை நம்பாதவர்களையும் நாங்கள் நம்புவோம். எம் மீது சந்தேகம் உள்ளவர்கள் இருக்கலாம். எமது செயல்களின் ஊடாக அவர்களது சந்தேகங்களை இல்லாத ஒழிப்போம். අපි ගැන සැකේ තිබෙන අය ඉන්නවනම්, අපි ගැන දෙගිඩියාවක් ඉන්න අය ඉන්නවනම්, අපි ක්‍රියාවෙන් භාවිතාවෙන් මේ සැකය, මේ දෙගිඩියාව අපි තුරන් කරමු.